ஹாய், ஹலோ எவ்ரி ஒன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் வேறு லெவலில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் நான் ஸ்டே பண்ணுற ரெசார்ட், ஓஷன் ஓசிஸ். இந்த ரெசார்ட் இருக்க லொக்கேஷனே பார்த்தீங்கன்னா அப்படியே அல்டிமேட்டாக இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 8 o'clock ஆகுது. அதுக்குள்ளே வெயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிக்குது. இந்த ஊரில் வெதரே கணிக்க முடியல. இப்போ வெயில் அடிக்குதா, ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து மழை வருது. அந்த மாதிரி கிளைமேட் மாறிட்டே இருக்கு அப்பப்போ. இந்த மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அகாத்தி லோக்கல் ஐலாண்டில் இருக்க டூரிஸ்ட் பிளேஸ்லாம் சுற்றி பார்க்கலான்ட்டு எங்களோட கைட் கால் பண்ணி சொன்னார். நான் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். ஆனால் இன்னும் பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்கு கேப் வரலையா. நான் ஸ்டே பண்ணியிருக்க ரெசார்ட்க்கு ஆப்போசிட்லேயே ஒரு பீச் இருக்கும். சரி, அந்த பீச்சில் கொஞ்சம் நேரம் இருக்கலான்ட்டு வந்துட்டேன். இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. நான் போன டைமில் நான் மட்டும் தான் இருந்தேன் அங்கே. இந்த ஐலாண்டில் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு சுற்றி பார்க்க வந்த பிளேஸ் கோல்டன் ஜூப்ளி மியூசியம். இந்த மியூசியமை சுற்றி பார்க்குறதுக்கு ஃப்ரீ என்ட்ரி தான். இந்த மியூசியமை 2000 தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த லட்சதீப் ஐலாண்டுக்கு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. அந்த காலத்திலேயே சேரர், சோழர் மன்னர்கள்லாம் இந்த ஏரியாவை ஆட்சி பண்ணியிருக்காங்களாம். அவங்க மட்டும் இல்லை, கேரளாவோட கிங்ஸு, அப்புறம் மைசூரோட கிங்கு, இவங்க எல்லாருமே இந்த ஏரியாவை ஆட்சி பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா போட்லாம் அழகாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே அகாத்தி ஐலாண்டில் ஃபிஷ்ஷிங், போட்டிங் தான் மெயின்னு சொல்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் ஏன் ஃப்ரீ மியூசியம் வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஒரு 10 rupees இல்லை 20 rupees சார்ஜ் பண்ணி இந்த மியூசியமை நல்லா மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். எனக்கு உள்ளே என்ட்ரி ஆகும்போதே தோணுச்சு ஒழுங்காக மெயின்டைன் ஆகாத மாதிரி இருக்குன்னு. மியூசியம் மெயின்டெனன்ஸ்க்காச்சு ஏதாச்சும் சார்ஜ் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த பெயிண்டிங்ஸ் பற்றி சொல்லியே ஆகணும். அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. இந்த ஐலாண்டோட வரலாறையே பெயிண்டிங் பண்ண மாதிரி இருந்துச்சு.
இது என்னன்னு தெரியுதா? தேங்காய் திருவுத்த மாதிரி இருக்கு பார்க்குறதுக்கு. ஆனால் எனக்கு கரெக்டாக தெரியல இது என்னன்ட்டு. மியூசியம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நாங்கள் பார்க்க வந்த பிளேஸ் தான் வெஸ்டர்ன் ஜெட்டி. ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இது என்ன பிளேஸ்னு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டே பண்ணியிருக்க ரெசார்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும் இந்த பிளேஸ். இப்போ வந்திருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ஜெட்டி. இதுக்கு முன்னாடி போய் பார்த்தோம்ல அதுதான் வெஸ்டர்ன் ஜெட்டி. இந்த அகத்தி ஐலாண்டில் இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம்னு சொல்லலாம். ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே இங்கே தான் நடக்கும். இங்கே இருக்க லோக்கல் மக்கள்லாம் வீடு கட்டுறதுக்கு சிமெண்ட்டு செங்கல்லாம் ஆர்டர் பண்ணியிருப்பாங்கல்ல, அது இங்கே வந்து தான் அன்லோடிங் பண்ணுவாங்க. கப்பலில் கொண்டு வருவாங்க, அதை கிரேன் மூலயமா எடுத்து டிராக்டரில் கொட்டி இங்கேருந்து அப்படியே கொண்டு போவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஊருக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே தான் வரும். பெட்ரோலாக இருக்கட்டும், டீசலாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ஈஸ்டர்ன் ஜெட்டியில் தான் நடக்கும். எவ்வளோ பெரிய கப்பல் நிற்கிது பாருங்க. My father told me I was timid child. At school they said I had no style. அதோ தூரத்தில் ஒரு பில்டிங், கீழே ஒரு பைப்லாம் போகுதுல்ல, அது என்ன பிளேஸ்னு தெரியுமா? அது இல்லைன்னா இந்த ஐலாண்டே இல்லைன்னு தான் சொல்லணும். யோசிச்சிருக்கீங்களா இவ்வளோ பெரிய ஐலாண்டில் வாட்டர் சப்ளை, கரண்ட் சப்ளைலாம் எப்படி போகுதுன்னு? இந்த பிளேஸ் தான் டீசாலினேஷன் பிளான்ட்டு. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட் இது. கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லைன்னா தண்ணியே இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ நான் வந்திருக்க பிளேஸ் தான் லகூன் பீச். லகூன் பீச்னா ஒன்றும் இல்லை, ஷாலோ வாட்டர்ஸில் தண்ணி படும்போது ப்ளூயிஷ் கலரில் தெரியும். அதுதான் லகூன் பீச். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. மற்ற பீச்சுங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த பீச் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பார்த்துக்கோங்க. ஏன்னா சன்செட் டைமில் இந்த பீச்சை பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருந்துச்சு. நான் எப்படியும் 2 hours இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த பிளேஸ். காலையில் பார்த்தோம்ல வெஸ்டர்ன் ஜெட்டி, இந்த பிளேஸ் தான் அது.
நைட்டில் சீயை பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஸ்கேரியாக தான் இருந்துச்சு. நைட் டைமில் இங்கே வந்து நிறைய பேர் மீன்லாம் பிடிப்பாங்கன்னு சொன்னாங்க. சரி அதை பார்க்கலாமேன்ட்டு வந்தேன். இங்கே வந்த அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்துச்சு. அதுதான் பயோலுமினசன்ஸ். இங்கே லோக்கல் பீப்புள் ஒரு அண்ணன் தான் சொன்னார், இங்கே நைட்லலாம் பீச்சில் ப்ளூஷாக தெரியும், போய் பாருங்கன்னு சொல்லி சொன்னார். நான் ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் நம்பவே இல்லை. சரி கிட்ட போய் பார்க்கலாமேன்னு தான் போய் பார்த்தேன். லாங்கில் இருந்து பார்த்தா கொஞ்சம் கூட தெரியல. ஆனால் நீங்கள் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அந்த கரையில் அவ்வளோ பயோலுமினசன்ஸ் தெரியுது. ஐயோ, இதை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குல்ல. என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன். இது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. இந்த ப்ளூயிஷ் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கடல் நடுவில் கோரல்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த கோரல் ஸ்டாப்பில் ப்ளூ கலரில் ஒன்று இருக்கும். அந்த ப்ளூயிஷ்லாம் நைட் டைமில் வெளியில் வருமா. வெளியில் வரும்போது தான் கரையில் இந்த மாதிரி ப்ளூ கலரில் தெரியும்னு சொன்னாங்க. நம்ம அது கூட விளையாடலாம், நம்ம கையிலலாம் எடுத்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு இது புதுசாக. இப்போ பாருங்களேன், நான் கையில் தான் வச்சுருக்கேன். கையிலலாம் ஃபுல்லாக அப்படியே ப்ளூ கலரில் தெரிஞ்சுது, லைட் எரியிற மாதிரி. அதே மாதிரி என் கால்லலாம் ஃபுல்லாக ஒட்டிக்கிச்சு. இதெல்லாம் பார்த்ததும் அப்படியே குழந்த மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ஃபோனில் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குல்ல, ஆனால் நேரில் பார்க்கும்போது இன்னும் அழகாக இருந்துச்சு. எவ்வளோ நேரம் இங்கே விளையாடிட்டு இருந்தானே தெரியல. நான் ரொம்ப நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தது இல்லைல்ல, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுனால இந்த இடத்த விட்டு போகவே மனசு வரல எனக்கு. அவ்வளோதாங்க, ஜாலியாக விளையாடிட்டு நான் ஸ்டே பண்ணுற ரெசார்ட்டுக்கு வந்துட்டேன். இந்த ரெசார்ட் கூட பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. மைண்ட் அப்படியே பீஸ்ஃபுல்லாக நல்லா ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு இங்கே இருக்கும்போது. இப்போ மிஸ் பண்ணுறேன் இந்த பிளேஸெல்லாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ராவல் கண்டென்ட் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.